வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம கூட நல்ல மனிதர்கள் இருந்தாலே போதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷமாக அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கையும் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக ட்ராவல் பண்ணும். அதே இது நம்மளை சுற்றி ரொம்ப டாக்ஸிக்கான ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான மைண்டில் இருக்கக்கூடிய இல்லாத பீப்புள் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம அஃபெக்ட் ஆகும். நம்ம மனசு சஞ்சலப்படும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது, அச்சீவ் பண்ணவும் முடியாது. என்னடா இப்படி இருக்காங்களே சுற்றி அப்படின்ற வேதனையும் அவங்கள பற்றின எண்ணங்களும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6 டாக்ஸிக் பர்சனாலிட்டிஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். இதை பண்ணும்போது நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அது யாருப்பா அந்த 6 டாக்ஸிக்கான பீப்புள்? நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறையா மனிதர்கள்கிட்ட இந்த குணங்கள் இருந்தால் கொஞ்சம் விலகி ஜாக்கிரதையாக இருங்க. அது நமக்கு ரொம்ப நல்லது. அதை தான் நம்ம இந்த எபிசோடில் கேட்க போகிறோம். The 6 toxic personalities you must avoid to be successful in your life. போலாமா? Stay tuned. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. அது எப்போவுமே இருக்கும். நண்பா, நண்பி, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சறுக்கல், ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக சரியாகும். அந்த நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தாங்க என்ன இந்த அளவுக்கு ஓட வைக்குது. இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 203வது எபிசோட் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த முயற்சிக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. ஸோ உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்காஸ்ட் நிறைய மக்கள்கிட்ட சென்றடைய செய்யும். ஸோ உனக்கு என்னப்பா பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய புன்னகை மட்டும்தாங்க. இதில் மானிட்டரி பெனிஃபிட்டோ இல்லை நம்மளுக்கு ஆட் ரன் பண்ணுறோமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இதை முழுக்க முழுக்க எனக்கு கிடைச்ச அந்த ஒரு மோட்டிவேஷனை, நான் லேர்ன் பண்ண ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய நண்பா, நண்பிகள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கோலோட தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்காக ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். ஸோ அந்த 6 டாக்ஸிக் பீப்புள் யாருங்க? எனக்குமே நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி 6 மனிதர்கள்ட்ட இருக்கவே கூடாதுடா அப்பா சாமி அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளை அறியாமலே நம்ம அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்போம். அது ஏதோ மைண்டில் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பெட்டர் அவங்கள விட்டு அவாய்ட் பண்ணி நம்ம வாட்டுக்கு சந்தோஷமான பாசிட்டிவான நம்ம நண்பன் உங்களை மாதிரி ஸோ நல்ல நண்பர்கள்ட்டையும் நண்பிகள்கிட்டையும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், இல்லை அவங்க கூட இருக்கோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே, ஸோ அந்த யாருப்பா அது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பீப்புள் ஹூ டவுட் ஆல்வேஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரீம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எடுத்தவொடனே எப்பா அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா, ஒன்றெல்லாம் முடியுமா டே, இந்த பேக்ரவுண்ட் இருந்தெல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாதுடா டே, இதெல்லாம் அச்சீவ் பண்ணவே முடியாதுடா டே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி தான்டா ட்ரை பண்ணா, அவனால் அந்த ஸ்கோர் எடுக்கவே முடியல, அவனால் அந்த நாட்டுக்கு போக முடியலை, இல்லை அவனால் அந்த வீடை கட்ட முடியலை, அவனால் அந்த பிஸ்னஸை பண்ண முடியலை இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள டவுட் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா உடனே நம்மளை டவுட் பண்ணுவாங்க. நம்மளுடைய திறன்கள் மேலேயும் அவங்க ஒரு டவுட் பண்ணுவாங்க. அது கரெக்டே கிடையாது தானே.
ஸோ செல்ஃப் டவுட்ன்றது ரொம்ப 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 நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதேமாதிரி மற்றவங்க நம்மளை டவுட் பண்ணும்போது நம்மளை அறியாமலே ஓகே ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதிலேருந்து நம்ம மீண்டு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அது ஒரு இன்னொரு தடங்கல் தானே. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் நிறைய நம்ம மோட்டிவேஷன் தேவைப்படும். நிறைய நம்மளை என்கரேஜ் பண்ணிக்க முயற்சி இருக்கணும். ஸோ அப்போ இடையில இதெல்லாம் நம்ம கீழே விழுகும் பொழுது அது வந்து ஓரளவுக்கு நம்ம தடுமாற்றங்கள் வருவதற்கான காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பீப்புளை டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிற பீப்புளை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் மேலே டவுட் பண்ணிக்கோங்க, எதுக்கு எங்கள் மேலே டவுட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அவங்கள்ட்ட விலகி இருக்கணும். ஸோ இரண்டாவது பார்த்தோம்னா பீப்புள் ஹூ கம்ப்ளைன் ஆல்வேஸ். ஆமாங்க, எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. காலையில் எந்திரிச்சு ஏன்டா சீக்கிரம் எந்திரிக்கலன்னு சொன்னால் நைட்டு என் மொண்டாடி தூங்கவில்லை, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருந்தாங்க, இல்லை நேற்று நைட்டு ஃபேன் ஓடலை, என்ன இதுனா டெம்பரேச்சர் குளோபல் வாங்கிப்பீங்க, அப்படி இப்படி லொசுக்கு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னடா சாப்பாடு எப்படி ஆகுன்னு கேட்டால் என்னத்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. என்னடா வீட்டிலலாம் ஹாப்பியாக இருக்கீங்க, ஹாப்பி தீபாவளிடா, என்னத்த தீபாவளி, அடா போடா இந்த வருஷம் ஒன்றுமே சரியில்லடா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் எடுத்து வந்து கொள்ளும்போது நம்மளை அறியாமலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெட்டரான லைஃப்பை வாழ முடியாதுங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே அவங்க கஷ்டப்பட்ட கஷ்டத்தையும் அவங்களுடைய அந்த தாகத்தையும் மனப்பிரச்சனையும் நமக்குள்ளே புஷ் பண்ணுவாங்க. ஒரு ரெண்டே விஷயம் தாங்க, உங்களுடைய மனப்பிரச்சனையை நம்ம ஷேர் பண்ணி அதுக்கு ஆலோசனை இல்லை ஒரு ஆறுதல் தேடுவது வேறு. ஆனால் நம்ம பிரச்சனையை புஷ் பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கானே வைத்தறிச்சலோட பேசுகிறது வந்து கரெக்டே கிடையாது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கேப்பபிளான பீப்புள்கிட்டலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் பயங்கர நெகட்டிவிட்டி. ஸோ உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப தடங்களாக இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்ககிட்ட யார்கிட்டையுமே பக்கத்தில் இருக்காதீங்க. என்னத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? கம்ப்ளைண்ட் வந்து எதுக்கு பண்ணணும்? ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர அதை நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ப்ராக்ரஸ்டினேட், தள்ளி போடுதல். எதுக்கு எடுத்தாலும் தள்ளி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மச்சான் நம்ம போயிட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னா, இன்றைக்கி வேணாண்டா, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு போகலாம், இன்றைக்கி டயர்டாக இருக்கடா, இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம்டா, இன்றைக்கி படிக்கலாம், வேணாடா, இந்த பிஸ்னஸ் போய் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை இந்த விஷயத்தை படிக்கலாம், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னா அதெல்லாம் இருக்குடா, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க தள்ளி போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் அழகாக சொல்கிறாரு, ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டிலே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிலே பண்ணலாம், ஆனால் அந்த டைம் வந்து டிலே பண்ணாது, அந்த டைம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது திருப்பி கிடைக்காது. நேரம் போனால் கிடைக்காது. யூ மே டிலே பட் டைம் வில் நாட், அண்ட் லாஸ்ட் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொக்ரஸ்டினேஷன்னா இஸ் நத்திங் பட் வேஸ்டிங் டைம் மீன்ஸ் லூசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் இத்தனை காலங்கள் இத்தனை நேரங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா நீங்கள் தொடர்ந்த முயற்சிகளை அப்பப்போ எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் அதை தள்ளி போடுறீங்க, நீங்கள் அதை கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் தூக்கி எறிகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் மீனிங்க. அது அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் ஹூ பார்ட்டி ஆல்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்ட்டி பண்ணுறது நல்லது தாங்க, தப்பே கிடையாது. ஆனால் எப்போயுமே நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஜாலியாக இருக்கணும், இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னா ஓகே. ஆனால் எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒர்க் பண்ணாமல் நம்ம ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கவுங்களோட கொஞ்சம் வந்து வெல்த்தியாக இருக்கலாம், இல்லை அவங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணலாம். அவங்க வந்து நம்மளோடையும் சேர்ந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ரீசன் என்னென்னா பார்ட்டின்னு கூப்பிட்டு நம்மளை வந்து ஒரு மைண்டை வந்து ஆக்டிவாக வச்சுக்க விட மாட்டாங்க. பார்ட்டிக்கு போனால் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும், நல்லா ஜாலியாக இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க, இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் போக வேணான்னு சொல்லலை, பட் ஆனால் அதிகமாக பார்ட்டி பண்ணி சில பேர் நம்மளுக்கு எடுக்கவும் ஆசைப்பாங்க. எத்தனை பேர் நமக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி தரதோட உனக்கு ஆல்கஹால் வேணுமா, இல்லை உனக்கு சிகரெட் வேணுமா, இல்லை உனக்கு கெட்ட விஷயங்களை நான் ஃப்ரீயாக தர்றேன் அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணுற எத்தனை பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்மளை எப்போவுமே வந்து ஸ்பாயில் பண்ண தான் ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பீப்புள்கிட்ட விலகி இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தோன்னா பீப்புள் ஹூ ஃபீல் என்டைட்டில்டு. ஸோ சம் பீப்புள் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஸோ எப்போயுமே அவங்க நிறையா விஷயங்கள் அவங்களோட பேக்ரவுண்டு இல்லை அவங்க
இதை நான் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் வந்து இந்த கேஸ்டிசம், கண்ட்ரியிசம், ரேசிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதை வச்சுட்டு எனக்கு இது கிடச்சிரும், நான் வந்து ஸ்பெஷலு, ஸோ ஐ எம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு அப்படிலாம் வந்து ஒரு சில பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எப்பயுமே பெஸ்ட்டு, நாங்கள்லாம் இந்த மாதிரி, நீங்கள் எந்த ஆள், நாங்கள் எந்த ஆள் அப்படின்ற மாதிரி பேசுகிற மனிதர்களுக்கெல்லாம் தயவு செய்து கூடவே இருக்காதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவிட்டி ஃபார் ஆஸ் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீப்புள் ஹூ கன்ஃபார்ம் லிமிட்ஸ் ஆல்வேஸ். ஸோ லிமிட்ஸ் கன்ஃபார்மர்ஸ் ஆர் டவுன்ஃபுல்லர்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் இதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் லவ் டு டெல் அதர் லிமிட்ஸ் தட் தீஸ் பீப்புள் ஹவ் செட் ஆன் themselves. ஸோ எப்போவுமே இதுதான் நம்மளால் பண்ண முடியும், இந்த லிமிட்டுமே நம்ம பண்ணவே முடியாது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இதுதான் நம்மளால் முடியும், இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போயுமே ஸ்கை இஸ் த லிமிட்டுங்க. எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியும். ஒன்லி உங்களோட முயற்சி இருந்தால்தான். முயற்சியும் பயிற்சியும் எப்பயுமே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெற்றி எப்பவுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமே தவிர இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அதான் பண்ண முடியாதுன்னா ஒரு சில நேரங்களில் தோல்விகள் வரும், நம்மளால் முயற்சிகள் பெரிய வெற்றி அடையாது. அதெல்லாம் காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா அதற்கான ஒரு கரெக்டான டைமுன்றதை விட ஒரு கரெக்டான வழியில் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கலாம், இல்லை கரெக்டான ஒரு முயற்சியை கரெக்டான நேரத்தில் கொண்டு வராமல் இருக்கலாம். நிறையா ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருந்தால் கூட நம்மளுடைய ஓன் முயற்சினால் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை அடித்து நொறுக்கி எடுத்துகிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கலான்றது டவுட்டே கிடையாதுங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் நண்பர்களை வைத்து தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும், உங்களை சுற்றி இருக்கவங்களை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். எப்பயுமே ஒரு பாசிட்டிவான பீப்புளோட, பாசிட்டிவிட்டியோட தொடர்ந்து வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அமையும். அதே இது இந்த நெகட்டிவ் பீப்புளோட, இல்லை இந்த ஒரு டாக்ஸிக் பீப்புளோட நம்ம வாழ்க்கையை தொடரும்பொழுது நம்ம வாழ்க்கையும் ரொம்ப டாக்ஸிக்காக, ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளோட வாழ்க்கையை நம்ம கடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ எப்போவுமே டவுட்டர்ஸு, கம்ப்ளைனர்ஸு, ப்ரொக்ரஸ்டினேட்டர்ஸு, லிமிட் கன்ஃபர்மர்ஸு, டைஹார்ட் பார்ட்டி கோயர்ஸு, தி என்டைட்டில்டு பீப்புளு, ஸோ இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்க சொல்லுங்கள், இல்லை நீங்கள் விலகிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப நல்ல மனிதர்கள், உங்களை மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினச்சி இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு சிறப்பான மனிதர்கள் தான். ஸோ உங்களை மாதிரி நண்பர்களோட சேர்ந்து வாழ்க்கையை பயணிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அமையுன்றதில் சந்தேகமே கிடையாது. ஆல்ரைட் நண்பா நண்பி, நான் உங்களுக்கு இருக்கேன் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தொடர்ந்து கொடுப்பதற்கு. உங்களுடைய தாட்ஸை, உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வருவது RJ_Mano. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano, தி தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளஸ் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நம்பி. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய மனிதர்கள் ரீச் பண்ணுவதற்கு. எனக்கு என்ன யூஸ்ஃபுல், இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா பணம் எனக்கு கிடையவே கிடையாது, தேவையும் கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், நீங்கள் எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது, மெசேஜ் பண்ணும்போது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, ஐ ஃபீல் மோட்டிவேட்டட், ஐ ஃபீல் மை லைஃப் இஸ் கிரேட் அண்ட் ஐ எம் டூயிங் சம்திங் குட் ஃபார் மை கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அடுத்த வீக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமையும் நண்பா நண்பி. டேக் கேர். பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.